வெல்கம் டு அவர் மோட்டிவ் ஸ்டெப் சேனல். சார், லைஃப்பில் நமக்கு இருக்கிற பிரச்சனையில் இதுவும் ஒன்று. என்ன தெரியுங்களா? நம்ம எல்லா இடத்துலையுமே புத்திசாலித்தனமாக தான் இருக்கோமா, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நாம் ஏமாந்து போகிறோமா அப்படின்னு சொல்லி சில தயக்கங்கள் உண்டு. இங்கே ஒருத்தர் அவரை ஒரு கல்லூரி கலையரங்கத்தில் பேசுவதற்காக சிறந்த பேச்சாளராக அழைப்பு விடுக்கிறாங்க. இவர் கூட இன்னொருத்தரையும் ஒரு சிறந்த பேச்சாளராக அழைப்பு விடுத்திருக்காங்க. 2 பேரும் இப்போ அந்த கல்லூரி கலையரங்கத்தில் பேசணும். அவங்கள பற்றி மோட்டிவ் பண்ணி பேசணும். என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத பேச்சு குறிப்பாக எழுதிட்டுருக்காங்க. திடீர்னு இவருக்கு ஒரு அழைப்பு வருது. இவர் பேசுகிறதுக்காக அந்த கலையரங்கத்திலேருந்து வெளியே போகிறாரு. போகும்போது இவருக்கு தெரியாது இவருடைய பேச்சு குறிப்பை திருட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இவர் போன உடனே இவர் கூட வந்த இன்னொருத்தர் என்ன இவர் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி இவருடைய பேச்சு குறிப்பை எடுத்து பார்த்துட்டு இவருடைய பேச்சு குறிப்பு ரொம்ப அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டும் போயிடுறாரு. போன உடனே இவருடைய அழைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கலையரங்கத்துக்குள்ளார வராரு. இப்போ இவருடைய பேச்சு குறிப்பு அங்கே அரங்கேற்றம் செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு என்ன நாம் பேசுகிறத இவர் எடுத்துகிட்டு போய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இவர் வருத்தமாகவும் இருக்குது. அவர் பேசும் பொழுது கீழே இருக்கிறவங்க நிறைய கைத்தட்டல்களை கொடுத்து ரொம்ப அவரை உற்சாகப்படுத்துகிறாங்க இவருடைய பேச்சை. இவர் பேசி முடித்த உடனே இவரையும் அடுத்ததாக பேசுகிறதுக்காக மேடையில் கூப்பிட்றாங்க. இவரும் மேலே போகிறாரு. போயிட்டுருக்கும் பொழுது இவருக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறது புரியல. ஏன்னா இவருடைய பேச்சு குறிப்பு ஏற்கனவே திருடப்பட்டுட்டாங்க. உடனே இவர் மேடைக்கு போன உடனே மைக்கை வாங்கிட்டு, முதல்ல பேசின பேச்சாளருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே நான் வந்த உடனே என்னுடைய குரல் வளம் கொஞ்சம் சரியில்லாததுனால என்னுடைய பேச்சு குறிப்புகளை அவர் பேச சொல்லலான்னு நினச்சேன். அவரும் நல்ல நகைச்சுவையாக நயம்பட நான் எப்படி பேசணுமோ அதே போல் பேசினார். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் கீழே இருக்கிறவங்களுக்கு புரியுது, இவ்வளோ நேரம் பேசுனது அவருடைய குறிப்புகள் கிடையாது, இவருடைய பேச்சு குறிப்புகள் தான் அப்படின்னு சொல்லி நினச்சி அவருக்கு விட இவருக்கு அதிக கைத்தட்டல்களும் அதிகமான பாராட்டுகளும் கீழே இருந்து கிடைக்குது. இதிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளும் இது போல் சில சிக்கல்களில் இருக்கும் பொழுது அறிவுபூர்வமாக யோசித்தோம் அப்படின்னா நம்மளும் புத்திசாலியானவங்க தான். ட்ரை பண்ணுங்கள்.